சரி, ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னென்னா நோய் அணுகா விதி ஒழுக்கம் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட், அதாவது ஹைஜீன் டிபார்ட்மெண்ட்டு, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையான ஒரு இது. ஏன்னா இது பப்ளிக்கு ரீச் ஆகணுன்றதான் முக்கியம். ஏன்னா டாக்டர்ஸுக்கு தெரியும், இங்கே இருக்க ஃபெட்டர்னிட்டிஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயங்கள். யாருக்கு தெரியாதுன்னா காமன் பப்ளிக்கு தான் தெரியாது. ஸோ காமன் பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கிற விதமாக இங்கே வந்து பேஷண்ட்ஸ்லாம் வரக்கூடிய இடத்துல ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இதுக்குன்னு கொஞ்சம் பிரத்யேகமாக ஒரு டென்ட் எல்லாம் போட்டு அதில் ஒரு கேம்ப் மாதிரி நடத்திட்டு எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டு ரொம்ப அருமையான ஒரு விஷயம், வரவேற்கத்தக்கது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பண்ணணும். இதில் முக்கியமாக இந்த கேம்பில் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, உங்கள் டிஸ்பிளேஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா புரிகிற மாதிரி, நல்ல அழகு தமிழில் நல்ல படங்களோட புரிகிற மாதிரியான விளக்க படங்களோட இருந்து அது கூட வந்து நீங்கள் டாக்டர்ஸும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் நின்று அது வரவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தெரியாத விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். ஏன்னா வாழ்க்கையில் எப்பவுமே சின்ன சின்ன தவறுகள் தான் பெரிய பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த சின்ன சின்ன தவறுகளை வந்து ஆரம்பத்தில் எப்படி களையலான்றது வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் வந்து இப்போ கலர் வந்து ஃபுட் கலர் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியறதில்ல. ஒரு ஐஸ்கிரீம் எடுத்தாலும் சரி, ஒரு ட்ரிங்க்னு எடுத்தாலும் சரி, ஒரு பிரியாணின்னு போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கலர் ஆர்டிஃபிஷியல் கலரை யூஸ் பண்ணோம். அது எவ்வளவு கஷ்டம்ன்றது நமக்கு கவர்மெண்ட் வந்து எப்பயாவது ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்தப்பறம் தான் அந்த பஞ்சு மிட்டாயில் இருக்க கலருக்காக பஞ்சு மிட்டாய் பேன் பண்ணாங்க இல்லையா? அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அது ஒவ்வொரு கலருக்கும் நம்ம இயற்கையாகவே எப்படி வண்ணம் ஓட்டலாம் அப்படின்ற ஒரு இடத்த பார்த்தேன். பச்சை கலருக்கு வந்து கீரைகளை யூஸ் பண்ணுறது, சிகப்பு கலர் வேணும்னா அதுக்கு நம்ம மிளகா பொடியே அந்த கலரை கொண்டு வரலாம் அப்படின்றது. இப்போ இனிப்பு வகைகள் பார்க்கும்போது போமோகிரானேட், இந்த மாதிரி பழங்கள் வச்சு, காய்கறிகளை வச்சு, கீரை வகைகளை வச்சு வண்ணம் ஓட்டலான்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் காமன் பப்ளிக் தெரிஞ்சுன்னா அவங்களும் பயன்படுத்துவாங்க. ரெண்டாவது வந்து நமக்கு அடிப்படையாக தெரியாத ஒரு பொருள் வாங்கும்போது அது மேலே லேபிள் என்ன இருக்குது, அது எப்படி படிக்கணும்னு தெரியாது. அதுக்குண்டான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் எங்கே கொடுத்துருக்குறீங்க. ஸோ ஒரு லேபிள் என்னென்ன பார்க்கணும், அது வெஜ் ஃபுட்டா நான்வெஜ் ஃபுட்டா, அதனோட எக்ஸ்பிரி டேட்னா என்ன, அது என்ன மாதிரி பொருட்கள் அதுக்குள்ளே இருக்குது, அது கொரோசிவா நான் குறை, இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஒன்று லேபிள் எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பொதுமக்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கும்போது, ஒரு கன்சியூமபிள் ப்ராடக்ட்டை வாங்கும்போது எதெல்லாம் கவனிக்கணும், அது இல்லாமல் வாங்கிட்டு வந்தப்புறம் அந்த பொருளை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணணும், எந்தெந்த டெம்பரேச்சரில் வச்சா உடம்புக்கு நல்லது, எந்த டெம்பரேச்சரில் வச்சா கெட்டு போயிடும் உணவுன்றது, இந்த மாதிரியான பல விஷயங்கள். சமைக்கிறதுலேருந்து எந்த பாத்திரத்தில் சமைக்கணும், காப்பர் வெசல் சமைச்சா என்ன, அப்படி சப்போஸ் நம்ம செப்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனால அதில் எப்படியோ வெள்ளியம் பூசி சமைக்கணும், இந்த மாதிரி நல்ல நுணுக்கமான விஷயங்களை சித்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறது வந்து கண்டிப்பாகவே எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். பொதுமக்கள் அது இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே சின்ன சின்ன ஒரு போட்டிகள் பந்தயங்கள்லாம் வச்சு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன பரிசுகள் கொடுத்துருக்கீங்க. அதுவும் பரிசுகளும் வந்து ஆரோக்கியமான பரிசுகள். அந்த தேனில் ஒரு நெல்லிக்காய் இந்த மாதிரி கொடுக்கும்போது மக்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைட் பெனிஃபிட்டாகவும் இருந்துட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாகவும் இருக்குது. நிறைய இந்த மாதிரி பண்ணுங்கள். இங்கே தான் வந்து சித்தா மருத்துவம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆரோக்கியம் அப்படின்றத பொதுமக்களுக்கு கொண்டு போகிறது வந்து மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் தான். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.